மார்னிங் சாம்பியன் சிஸ்டர் கிளாஸ் வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஐ எம் டெக்னிக் சாம்பியன் ஸ்வேதா அப்படின்னு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரெசிலியன்ஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ரெண்டாவது ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம், மூணாவது மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், when a body is loaded without exceeding the elastic limit, it undergoes the deformation, but as soon as the load is withdrawn, the body regains its original dimension so long as it remains loaded. It has stored internal energy which is called elastic strain energy or resilience. ஸோ பாடி வந்து லோட் பண்ணுறோம் வித்தவுட் எக்ஸீடிங் த எலாஸ்டிக் லிமிட். பாடி லோட் பண்ணுறோம் வித்தவுட் எக்ஸீடிங் இட் அண்டர்கோஸ் டிஃபார்ம் ஆகும். எதனால? லோடு கொடுக்கணும், டிஃபார்மேஷன் ஆகும், உருமாறும். ஆனால் லோடை விட்ட உடனே பழைய டைமென்ஷன் போயிடும். பழைய டைமென்ஷன் போயிடும். சோலாங்கஸ் ரிமைன் லோட் பண்ணிட்ட வரைக்கும் அது வந்து சில ஸ்ட்ரெயின் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டோர்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி பேர் தான் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் எனர்ஜி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ரெசிலியன்ஸ். ஸோ ஸ்டோர்டு இன்டர்னல் எனர்ஜி தான் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, அதை தான் ரெசிலியன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து, the maximum amount of strain energy that can be stored in a body within its elastic limit is called proof resilience. proof resilience na maximum amount of strain energy உச்சபட்சமான strain energy தான் வந்து proof resilience. The proof resilience per unit volume of the body is known as modulus of resilience. proof resilience per unit volume கேட்டனா அது பேர் modulus of resilience. so first வந்து elastic strain energy வந்து resilience சொல்றாங்க, maximum amount of strain energy வந்து proof resilience சொல்றாங்க, proof resilience per unit volume வந்து modulus of resilience சொல்றாங்க. மூணு கான்செப்ட், முக்கியமான மூணு கான்செப்ட் நம்ம கற்றுக் கொடுத்த ஸ்வேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.